ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். 2 நாட்களா தங்கத்தோட விலையில பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே விலையில் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே 22 கேரட் 1 கிராம் 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நிறைய ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கு ஆப்லலாம் 10,130 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரம் 10,150 ரூபாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையிலும் மாற்றம் இல்லாமல் 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மாலை 4 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நல்லாவே மதியத்திலிருந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா குறைய தொடங்கியிருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு அதற்கு மாறாக உங்களுக்கு வந்து அதிகரித்து, அதாவது வீக் ஆகிட்டு இருக்குங்க. 30 பைசா அளவுக்கு வீக் ஆகிருக்கு. தற்பொழுது 88 ரூபாய் 45 பைசா அப்படி இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா 88 ரூபாய் 15 பைசா அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. தற்பொழுது பார்த்திங்கன்னா 30 பைசா நம்மளுக்கு வந்து வீக் ஆகிருக்கு. ஸோ வந்து சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை வந்து குறைய தொடங்கினாலும் அதுக்கு சப்போர்ட் லெவல் இல்லாமல் நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வச்சுன்னா குறையாமல் அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கலாம். இல்லைன்னா இதே விலையில் இருக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ தற்பொழுது இதே ஸ்டேட்டஸ் தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சு ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ என்ன நிலவரத்தில் இருக்குது, இரவு வந்து இதே மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லை மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இரவு 9 மணி நிலவரப்படி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைய தொடங்கியிருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இல்லாமல் வீக் ஆகிருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் வேறு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு இதே போல் நம்மளுக்கு வீக்காக இருந்ததுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹1 ஒரு ₹2 வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இரவு வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது 9,500 9,000க்கு வந்து மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சான்சஸ் இல்லாமல்லாம் கிடையாதுங்க. ஏதாவது மாற்றங்கள் இல்லை வந்து அந்த ரேட் கட் சொல்கிறோம் இல்லைங்களா, செப்டம்பர் 17ஆம் தேதி அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் வருவதற்கு ஒரு 30% சான்சஸ் இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் விலை உயர்வதற்கான ஸ்டேட்டஸ் தான் லெவல் தான் வந்து சான்சஸ் தான் அதிகமாக இருக்கிறதா வந்து நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிறப்போ தான் நம்மளுக்கு வந்து ரியலாகவே தெரியுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.